ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் அவர் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் கோவா கிளம்பிட்டோம். ஸோ இது அவர் பர்த்டேக்கு முன்னாடி நாள் நைட்டு நடந்தது. ஸோ நான் அவருக்காக ஒரு 28 கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில், அதாவது என்னோட ட்ராலியில் போட்டு பேக் பண்ணியாச்சு. பிகாஸ் ட்ராலியுமே அதில் ஒரு கிஃப்ட் தான். எங்கள் வீட்டில் ட்ராலி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி, ஓகே, ட்ரிப் போகிறோமே, ட்ராலி அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் நைட் தூங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டிங், போர்ட்ரைட் ஃபோட்டோஸ், அதுக்காக கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ அவர் கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் நான் கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு அவரை எழுப்பி நான் ஒரு 12:30க்கு தான் என்னால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ 12:30க்கு மேலே தான் நான் கேக் கட் பண்ணவே அவரை எழுப்பியே விட்டேன். இடத்துல என்னால் போய் கேக் வாங்க முடியாது, அதனால நான் ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். கேக் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பட் இருந்தாலும் நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை நான் கிஃப்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அவர் கிஃப்ட் ஓப்பன் பண்ணதுமே வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. அதனால திருப்பி எல்லாத்தையும் அவர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டோம் காலையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவர் பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் தான் எங்களுக்கு ட்ரெயின். சரி, ஓகே, அவருக்காக ஒரு கோவா ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதையும் ஒரு கிஃப்ட் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த அன்னைக்கு ஈவினிங் கிளம்பிட்டோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிஃப்ட் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அவரோட 28th பர்த்டே அன்னைக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு 28 கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் மேலோட்டமான ஒரு வியூ மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்கு அதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்ஸோட போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஒரு பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.